மாதம் மாதம் நம்ம வீட்டில் வந்து மளிகை பொருட்கள் வாங்கிட்டு தான் இருப்போம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகள். இந்த பருப்பு வந்து எப்போதுமே வந்து இருக்கக்கூடிய பழைய பருப்பை நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம வந்து புதுசாக வந்து அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும். நம்ம பழசு இருக்கையிலே புதுசாக உள்ளே கொட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் வந்து பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய புதுசை தான் நம்ம அடிக்கடி எடுப்போமே தவிர பழசு வந்து அப்படியே கீழே தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொட்டி கலந்து விடுவாங்க. அப்படியுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து பூச்சி பிடிச்சிருந்தா கூட பழைய பொருட்கள் நம்ம புதுசாக கொட்டி வச்சிருக்க புது பருப்புகள்லையுமே வந்து அந்த பூச்சி வந்து எல்லா பக்கமும் பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால இருக்கக்கூடிய பழைய பருப்புகளை நம்ம வந்து சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கக்கூடிய பருப்பு வகைகளை கொட்டி வச்சோம் அப்படின்னா எப்போதும் அது பூச்சியும் பிடிக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி